பிரைஸ் பீ டு காட். பரிசுத்த வாரத்துல வியாழக்கிழமை என்ன நடந்தது இதை குறித்து நாம் பார்ப்போம். பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் வேத பாரகரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சிலுவையிலே கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்றால், பெத்தானியாவுல குஷ்டரோகியா இருந்த ஒரு பரிசேயன் சீமோன் அப்படின்ற ஒருத்தர் வீட்டுல பந்தி இருக்கின்றார். அவர் கூட இன்னும் நிறைய பரிசேயர்கள்லாம் இருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ என்ன நடக்குது என்றால், ஒரு ஸ்திரீ ஒரு நலதம் என்னும் பரிமள தைலத்தை கொண்டு வந்து, வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவருடைய சிரசின் மேலே ஊற்றுகின்றாள். அது மட்டும் இல்ல, பின்னாடி இருந்து அவர் கால்ல இவ என்ன பண்ணுகின்றார், அழுது கொண்டே கண்ணீர் சிந்தி, இவ கண்ணீர் சிந்தி அழுகிறாள் என்று சொன்னால் தேம்பி தேம்பி அழுகின்றாள். இவளுக்கு என்ன உணர்வு, உள்ளுக்குள்ளார ஒரு உணர்வு வந்ததுன்னு தெரியல. இனிமேல் இவர் நம்ம ஊருக்கு வரமாட்டாரு, இவர் மூலியமா தான் நாம ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாரையே வந்திருக்கிறோம், நான் ஒரு பாவி, ஆனா இப்ப இவர் மூலியமா நான் பரிசுத்தத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இப்படி எல்லாம் அவள் என்ன நினைத்தாலோ தெரியல, அவள் அழுது கொண்டே இருக்கின்றாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலுக்கு பின்புறமாய் இவள் நின்று கொண்டு, பின்புறமாய் இருந்து கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றாள். அவள் கண்ணீரினால அந்த கால்கள் நனைகின்றது. அதை தன் தலை முடியினால துடைக்கின்றாள். அந்த தலைமுடியில என்ன துடைச்சா போகும் தெரியல. அவள் கதறுகின்றாள், அழுகின்றாள். இதெல்லாம் எதற்கு எத்தனமா இருக்கிறது என்று சொன்னால், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமா இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சரியான ஒரு ஆன்சரை, ஏன் இவ இப்படி ரியாக்ட் பண்றா, ஏன் இவ இப்படி பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இவர் ஒரு சரியான காரியத்தை புரிய வைக்கின்றார். ஆனா கூட இருந்தவர்களுக்கெல்லாம், சீஷர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே, இவள் ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணுகின்றாள், இதை வித்து தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. அநேக வேலைகளிலே நிறைய பேர் மனசு இப்படிதான் இருக்கு. இந்த ஊழியத்திற்கு இவ்வளவு செலவு பண்ணுகிறார்களே, இது வேஸ்ட் தானே, ஓ கடைசியில இது சும்மா தானே போச்சு, கடைசியில இது பாழா தானே போச்சு, ஊழியத்துக்கு கொடுத்தேன், அது என்னாச்சுன்னே தெரியல. இப்படியெல்லாம் பல வேலைகளிலே நாம் யோசிப்போம். ஆனால் இங்கே இவள் அழுது கொண்டிருப்பதை எனக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொன்னால், இனி இவர் எங்களுடைய ஊருக்கு வரமாட்டாள், இந்த கால்களை இனி நான் பார்க்க மாட்டேன். அதனால்தான் ஓயாமல் அப்படியே ரொம்ப அழறான். யாருக்கு ரொம்ப அழ வரும், எப்போ ரொம்ப அழ வரும்? அவளால தாங்கன்னா முடியாம ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், பந்தியில இருக்கிறார்கள், சாப்பிட போகிறார்கள், அதை பத்திலாம் இவளுக்கு கவலை இல்லை. இவ வந்ததுல இருந்து ஓயாமல் அந்த காலுக்கு முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். இதை பார்த்த சீஷர்கள் வீண் செலவு என்று சொல்லுகிறார்கள். அந்த சீமோன் அவரும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கிறார், என்ன இவ ஒரு பாவியான ஸ்திரீ, இவ வந்து தன்னுடைய கால்களை தொடுகின்றாள், இவர் சைலண்டா இருக்கிறாரு, இவ பாவியான ஸ்திரீன்னு இவருக்கு தெரிய வேண்டாமா? மனசுக்குள்ளார யோசிக்கின்ற சீமோன். உன்ன மாதிரியே மற்றவர்களும் இந்த சீமோனை நினைத்திருந்தால் இவர் கதை என்ன ஆகும்? ஏன்னா இவர் ஒரு குஷ்டரோகி, இவன் இன்னமும் குஷ்டரோகத்துல தான் இருக்கிறான். குஷ்டரோகி வீட்டுல நம்ம போய் சாப்பிடணுமா? குஷ்டரோகினாலே ஊருக்கு புறம்பா தான் இருப்பாங்க, இவர் ஊருக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. இவரு மற்றவங்களை பார்த்து சொல்லுகின்றார், மற்றவர்களை இவர் நினைக்கின்றார், தப்பாக நினைக்கின்றார். இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலவரங்கள் தாங்க நிறைய பேர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா இந்த சிச்சுவேஷனை நம்ம மாத்தணும். நம்ம மனசுக்குள்ள இருக்கின்ற இந்த எண்ணங்களில் இருந்து கண்டிப்பாய் நாம் மாற வேண்டும். சீமோன் தனக்குள்ளாரையே நினைக்கிறதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்துட்டார். ஏன்னா இப்ப யாரும் இவரை கேள்வி கேட்க துணியவில்லை. சோ இயேசு கிறிஸ்து சீமோன் கெட்டதாக நினைக்கின்றதை, மனசுக்குள் நினைக்கின்றதை அறிந்து இப்ப இவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். சீமோனை பார்த்து கேட்கின்றார், சீமோனே, 2 பேர் ஒருத்தர்கிட்ட கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளி பணம், இன்னொருவன் 50 வெள்ளி பணம். இவர்களுக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாத பொழுது 2 பேருடைய கடனையுமே கடன் கொடுத்தவன் மன்னித்து விடுகின்றான். இப்ப சொல்லு, இவர்களிலே யார் அதிகமாய் நேசிப்பார்கள்? டக்குனு ஒரு ஆன்சர் சொல்றாரு, அதிகமாய் எவனுக்கு மன்னிக்கப்பட்டதோ அதிகமாய் மன்னிக்கப்பட்டவனே அதிகமாய் அன்பு கூறுவான். அப்போ கரெக்டு தானே? இந்த பாவியான ஸ்திரீ வந்ததுல இருந்து என் கால்களை கழுவுவதற்கு நீ தண்ணியே கொடுக்கல, ஆனா இவ தன்னுடைய கண்ணீரினால் என்ன பண்றாரு, என் காலை கழுவி கொண்டிருக்கிறார். யூத முறைப்படி, யூத கலாச்சாரத்துல ஒரு வீட்டுக்கு வந்தா அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். கால்களை கழுவுவதற்கு, தண்ணீர் கொடுப்பதற்கென்றே பாத்திரங்கள் வாசற்படியில இருக்கும், அதுக்குன்னே ஒரு பிளேஸ் இருக்கும். ஆனா நீ தண்ணியும் கொடுக்கல, என் கால்களை கழுவும் இல்லை. ஆனா இவ பாரு எவ்வளவு நேசிக்கிறா. வந்ததுல இருந்து அவள் என்ன பண்றார், ஓயாமல் எனக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றாள்.
என் கால்களுக்கு நீ பரிமள தைலத்தையும் ஊற்றவில்லை, இவள் அதை ஊற்றி கொண்டிருக்கின்றாள். எங்கெல்லாம் சுவிசேஷமா இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை பற்றி சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை பற்றியும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் வசனத்திலே கர்த்தர் சொல்லிவிடுகின்றார். அநேக ஊழியக்காரரை நான் பார்த்திருக்கின்றேன். சபையிலே அழுது ஜெபிக்க கூடாது. ஒரு பெண் தன் பாதத்திலே அமர்ந்து வெகு நேரம் அழுது கொண்டிருக்கின்றாள், அழுது ஜெபிக்கின்றாள். ஆனா அநேக திருச்சபைகளிலே, அநேக சபைகளிலே அழுது ஜெபிப்பதை விரும்ப மாட்டார்கள். ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர் ஜெப குறிப்பு கொடுக்கின்றார். ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறதே, அழுகின்றதே, பாரத்தோடு கூட ஜெபியுங்கள் என்று சொல்லி அங்கே சுற்றிலும் இருக்கிற ஒரு சில பெண்கள், ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். எல்லாம் பாரப்படுகிறார்கள். அதுல ஒரு சகோதரி ரொம்ப அழுது ஜெபிக்கிறாங்க. ஜனங்கள் அழுகிறார்களே, நரகத்துக்கு போனாங்க, தப்பித்துக் கொள்ள வழி இல்லையே, இப்பொழுதே கிருபையின் காலம், இப்பொழுதே அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடைய முடியுமே, பூமியில தான் அந்த வாய்ப்பு. ஸோ அதனால இது அந்த ஒரு பெண் வாலிபமாக, அதனால ஒரு கணவன் இல்லாத ஒரு சகோதரி ரொம்ப அழுது இந்த விண்ணப்பத்திற்காக ஜெபிக்கிறார்கள். முடிஞ்ச உடனே போதகர் கேட்கின்றாராம், ஏமா அவள் அழுத, வீட்டுல என்ன பிரச்சனை? நான் வீட்டுல ஒரு பிரச்சனை இல்லை பாஸ்டர், நீங்க சொன்ன குறிப்புக்காக தான் சொல்லி அழுதேன். ஜனங்கள் அதிகமாய் சீறு கெட்டு நிற்கிறார்களே, என் வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ளே இல்லையே, இவர்கள் எல்லாம் மறித்தால் எங்கு செல்வார்கள், இதெல்லாம் நினைச்சேன். நான் எப்பவுமே ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிப்பேன். பாஸ்டர் அம்மா முடிவு நேரத்துல கிளம்பும் பொழுது சொல்லுகிறார்களாம், ஏம்மா சர்ச்சில் வந்து இப்படி ஓன்னு அழுதுன்னு, சர்ச்சில் வந்து எதுக்குமா அழுது கொண்டு, அழாமலே ஜெபிக்கலாமே, நான் ஏதோ உன் வீட்டுல தான் பிரச்சனை, அதுக்கு தான் நீ அழறன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனால் இங்கே பரிசேயரெல்லாம் இந்த பாவியான ஸ்திரீயை தப்பா நினைக்கிறாங்க. இவ போய் தொடரா, இந்த தொடுகிறதை இவரும் சைலண்டா இருக்கிறாரு, அதை பத்தி எல்லாம் கவலையே படல. இயேசு கிறிஸ்துவும் கவலைப்படல, அந்த ஸ்திரீயும் கவலைப்படல. அந்த ஸ்திரீ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாள். எப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கு கண்ணீரோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வாங்கல, அவர் பாதத்துல கண்ணீரோடு கூட, என்னுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும், என் அழுகை எல்லாம் துடைக்கப்படட்டும். நம்ம குடும்பங்கள் எவ்வளவு அழுகைகள், எவ்வளவு விண்ணப்பங்கள், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ தைரியமா போ, விசுவாசமா போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புகின்றார். குஷ்டரோகியா இருந்த சீமோன், அவன் வந்து பரிசேயர். மத்தேயு இவரை குறித்து சொல்லும்பொழுது ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே என்று சொல்லுகின்றார். அப்ப இவர் ஒரு பரிசேயர். இவர் கூட்டவே பரிசேயர் கூட்டம் இருந்திருக்குமா? இவர்கள் எல்லாம் பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவர் யார் என்று சொல்லி தங்களுடைய இருதயத்திலே நினைத்துக் கொள்கின்றார்கள். போஜன பந்தி இருக்கும்படிக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இதற்காகத்தான் எல்லாரும் வேற வேற ஊர்களில் இருந்து இந்த எருசலேம் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த எருசலேம் தேவாலயத்திற்கு வந்ததோட நோக்கம் பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும். ஸோ இன்றைக்கு என்ன பண்றாங்க, இந்த வியாழக்கிழமையில இந்த பந்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்துகின்றார்கள். இப்போ ஆயத்தப்படுத்தும் பொழுது இவர் பந்தியில இருக்கின்றார். அப்போ நிறைய கான்வர்சேஷன்கள், சீஷர்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவே அநேக காரியங்கள் நடக்கின்றன. நீங்க எங்க போய் செய்தி இன்னைக்கு கேட்டீங்கனாலும் நாளுக்கு கேட்டீங்கனாலும் இந்த விதமான பேச்சுகள், உரையாடல்களை எல்லாம் கண்டிப்பா செய்தியில சொல்லுவாங்க. ஸோ இவர் பேசிக்கொண்டிருக்கின்றார். தன் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இவர் வந்து அப்பத்திற்கும் அங்க இருக்கிறதான திராட்சை ரசத்துக்கும் ஒப்பனையாக சொல்லி, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், பருகுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ல ஒரு வசனம் வரும், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். அது என்னங்க தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 1000 தடவைகளுக்கு மேலாக பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அழகாக நிறைவேற்றி கொண்டே வருகின்றார். தானாய் நிறைவேறி கொண்டே வருகிறது. என்ன எழுதியிருக்கிறபடி என்றால், பஸ்கா ஆட்டை பலியிட வேண்டும், பஸ்கா பண்டிகையை கொண்டாட வேண்டும், இப்படித்தான் பலியிடணும், இவர்கள் தான் பலியிடணும் என்ற ஒரு முறைமை. யார் பலியிடணும்? பிரதான ஆசாரியர்கள். எல்லாரும் தேவாலயத்துல நிறைய வேலை இருக்கு, பஸ்கா வேலைகள், பஸ்கா பண்டிகைக்கான நிறைய வேலைகள் இருக்கு. வர வெள்ளிக்கிழமை பஸ்கா ஆட்டை என்ன பண்ணணும்? பலியிடணும். ஸோ இப்படி ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லா பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகரும் என்ன திட்டமிடுகிறான்னு சொன்னால், பஸ்கா பண்டிகையாக்கிய அந்த நாளை விட்டுட்டு இவங்க போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படிக்கு எத்தனம் பண்ணுகிறார்கள். ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பஸ்கா. ஸோ இந்த பஸ்கா ஆடாகிய நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியாகின்றார். யார் பலி செலுத்த வேண்டும்? பிரதான ஆசாரியர்கள்.
இங்க பிரதான ஆசாரியர்கள் தான் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எழுதியிருக்கிறதை நிறைவேற்றும்படிக்கு அவர்களும் கூட முன்னிற்கிறார்கள். பிரதான ஆசாரியர்களால தான் இவர் என்ன பண்றாரு, ஆலோசனை பண்ணி கொலை செய்ய பண்ண போகின்றார். எனவே எழுதியிருக்கிறபடியே மனுஷகுமாரன் போகின்றார். அந்த பண்டிகையை ஆசரித்து, இது என்னுடைய சரீரம், உங்களுக்காய் பிற்கப்படுகிற இது என் சரீரம், உங்களுக்காய் சிந்தப்படுகிற இது என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம், இது எல்லாத்தையும் சொல்லுகின்றார். இன்னும் சில காரியங்கள் பேதுருவுக்காக, இன்னும் சில காரியங்கள் யூதாஸ் காரியத்தை, இதை குறித்து எல்லாம் சொல்லுகின்றார். நிறைய இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப கேட்டிருப்பீர்கள், அதனால் இதை நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகின்ற கான்செப்ட் எழுதியிருக்கிறபடியே கத்தர் போகின்றார். என்ன எழுதியிருக்கிறபடினா பிரதான ஆசாரியர்கள் தான் பலியிட வேண்டும். சோ இங்கே கொலை செய்வதற்கு எத்தனை பண்ணுகிறவர்களும் பிரதான ஆசாரியர்கள் தான். இன்னும் ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப ஒலிவ மலைக்கு போக போகிறார்கள். கத்தர் ஒலிவ மலைக்கு போக போகின்றார். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் எல்லாம் சிதறடிக்கப்படும். இந்த வசனத்தின்படிக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாமே இடரல் அடைந்து ஓடுவீர்கள். கத்தர் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டுன்றார், இன்னைக்கு நைட்டு எல்லாருமே என்னை விட்டு இடரல் அடைந்து ஓடுவீர்கள். ஆகிலும் உங்களுக்கு முன்னே நான் கலிலேயாவுக்கு போவேன். அங்கிருந்து தானே வந்தாங்க எல்லாரும் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி. ஏதோ ஒரு அரிமத்தா ஊர், பெத்தானியா ஊர், கலிலேயா ஊர், எல்லா ஊர்களிலும் இருந்து சுற்றிலும் இருந்து என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ கலிலேயாவில இருந்து இயேசுவோட கூட சீஷர்களும், மகதலேனா மரியாள், இன்னொரு மரியாள், ஏகப்பட்ட மரியாள்கள் இருந்தார்கள், சகோதரிகள், ஸ்திரீகள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து கூட எருசலேம் தேவாலயத்திற்கு வந்து திங்கட்கிழமையில இருந்து இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறார்கள். இப்போ இன்றைக்கு நைட்டு மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆனாலும் உங்களுக்கு முன்னே உயிர்த்தெழுந்து உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். இத சொல்லிட்டு ஒலிவ மலைக்கு போய் இவருடைய மனசு மரணத்திற்கு ஏதுவாக துக்கம், ஆத்துமாவுல வியாகுலம், இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்டாகுது. ஒண்ணு இல்ல, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாலே, ஐயோ ஊசி குத்துவான்ல, இந்த விரல குத்துவான்ல, சுருக்குன்னு வலிக்கும்ல, ஒரே இதே ஊசி குத்துறதுக்கு பதிலாக ஒரு ஆப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நிம்மதியா இருக்கும். என்னமா அது ஆப்ரேஷன் இருக்குமோ, எப்படி நம்மளை கீறுவாங்களோ, எப்படி பயம் இருக்கும்ல, நம்மள தூங்கவே விடாதுல்ல, நம்மளுக்கு வேதனையா இருக்கும்ல. ஆனா பாருங்க, வீட்டுல மற்றவங்க எல்லாம் நிம்மதியா தூங்குவாங்க. ஒருத்தருக்கு பிரச்சனை என்று சொன்னால் கூடிய மட்டும் கூட இருப்பார்கள், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட இருப்பார்கள், மருந்து கொடுக்கிற வரைக்கும் கூட இருப்பார்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அசந்து தூங்கி விடுவார்கள். இது எல்லார் வீட்லயுமே பொருந்தும். இங்கேயும் அதே தான் நடக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப வியாகுலப்படுகின்றார், துக்கப்படுகின்றார், மரணத்துக்கு ஏதுவான ஆத்துமாவுல துக்கப்படுகின்றார். 3 சீஷர்களை மாத்திரம் கூட்டிக்கிட்டு ஒலிவ மலைக்கு போய் அங்கே இவர் தனித்து சென்று ஜெபிக்கின்றார். ஜெபிச்சுட்டு வந்து பார்த்தா 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்துக்கிறாங்க. உடனே அவர்களை எழுப்பி, என்னோட கூட விழித்திருங்கள், என் கூட கொஞ்ச நேரம் விழித்திருங்க. எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும்? எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்குது. எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும்? இன்னைக்கு நைட்டு மெய்ப்பனை வெட்டுவேன்னு சொல்லிட்டாரு. 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. 2 நாளைக்கு பின்பு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பிரதான ஆசாரியனிடத்திலே மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், இல்லைன்னா சிலுவையில் அறையப்படுவார், எல்லாம் சொல்லிட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு. அப்போ கூட இவங்க என்ன பண்றாங்க, தூங்குறாங்க. இவர் எப்பவுமே சொல்லி கொண்டு வர்றது எல்லாம் இப்பவே நடக்கிறதில்ல, ஃபியூச்சர்ல நடக்கிறதெல்லாம் இவர் சொல்லிக்கொண்டே வந்தார். அதனால இன்றைக்கு மெய்ப்பனை வெட்டுவேன்னு சொன்னது கூட அவர் எப்போ சொல்றாருன்னு தெரியல. இவங்க தூங்கிட்டாங்க, 3 பேரும் தூங்கிட்டாங்க. செகண்ட் டைம் வராரு, என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஒரே 1 மணி நேரம், என்னோட கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? இவ்வளவு துக்கத்தோடு கூட கேட்கின்றார். பயங்கரமான வேதனை. ஏன்னா அந்த வேதனையும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். யாராவது ஒருத்தர் பல்லு வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு சொன்னா, நடிக்கிற, வயிறு வலிக்கிற மாதிரியே நடிக்கிற அப்படின்னு கேட்பார்கள். ரொம்ப அழுதோம்னா அதற்கு ஏதாவது நக்கலா பேசுவாங்க. அதனால்தான் ஒரு பழமொழியே இருக்கு, வயிற்று வலியும் பல்லு வலியும் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த வியாகுலம், துக்கம் எப்படி படுகிறார் என்று சொன்னால், அவருடைய வேர்வை துளிகளே ரத்தமாய் வந்ததாம். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. வந்துட்டு இவருக்கு கஷ்டப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஆத்துமாவே வியாகுலம் என்று சொன்னார். இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கின்றேன். பல காரியங்கள், பல சூழ்நிலைகளிலே இதெல்லாம் நான் உணர்ந்திருக்கின்றேன். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இவ்வளவு பாடுகள் பட்டாரா என்று சொல்லும் பொழுது, என்னை நான் பல காரியங்களிலே மாற்றிக்கொள்ள வேண்டும், பழைய மனுஷனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம் நான் தீர்மானம் பண்ணுவேன். ஏன்னா அந்த வியாகுலங்கள், அந்த வருத்தங்கள், அதையெல்லாம் உணரணும். உணரலைன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களே கிடையாது. இங்க வந்து அவர் அங்கேயே ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம்ல. அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இல்லாம வராரு, இந்த 3 பேர் இருக்கிற இடத்துக்கு வராரு.
வந்து தூங்குறாங்களா முழிச்சுங்கிறாங்களா? பார்த்தா தூங்குறாங்க. என் கூட விழித்திருக்க கூடாதா? முதல் முறை கேட்கிறாரு. செகண்ட் டைமும் கேட்கிறாரு. என் கூட ஒரு 1 மணி நேரம், கொஞ்சம் 1 மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு போறாங்க. 1 மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? கேட்டுட்டாரு. திரும்பியும் போய் ஜெபிக்கிறார். தேர்ட் டைமும் வராரு. நீங்க அந்த பைபிள வாசிங்களேன். தேர்ட் டைமும் வராரு. வந்தா எழுப்ப எழுப்ப தூங்கின்னு இருக்கிறாங்க. செம்ம நித்திரை. அவர்கள் எல்லாம் நித்திரை மயக்கம். ஃபுல்லா கான்சியஸே போயிடுச்சு. அவ்வளவு தூக்கம். இப்ப வந்து அவர் சொல்றாரு, இனிமேல் நீங்கள் தூங்கியே இளைப்பாருங்க. ஏன்னா மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படும் வேலை வந்தது. அவ்வளவுதான், இனிமேல் நீங்க நல்லா தூங்குங்க சொல்லிட்டு, அதன் பிறகு இவரை பிடிக்க வந்தவர்களிடத்திலே இவர் பேசுகின்றார். தன்னிடத்திலே பிடிக்க வந்த போர் சேவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கின்றார். அதுதான் நான் சொன்னேன். மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகின்றார். அவங்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்கள் என்னை பிடிக்க ஒரு கல்லனை பிடிக்கிறது போல வந்திருக்கிறீங்களே. நான் ஒரு வாரமா தேவாலயத்துல தான் இருந்தேன். தேவாலயத்திலேயே இருந்து நான் தினமும் இருந்தேன். நான் தினமும் எருசலேம்ல இருக்கிறாரு, தேவாலயத்துல இருக்கின்றார், ஒலிவ மலையில இருக்கின்றார். சுத்தி 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 உங்க கூட தான் இருக்கிறேன். உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஆனா அப்பொழுதெல்லாம் நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. இப்பொழுதுதான் பிடிக்க வந்திருக்கிறீர்கள். ஏன்னா தீர்க்க தரிசனங்களும் வேத வாக்கியங்களும் என்ன சொன்னியதோ அதெல்லாம் நிறைவேறும்படிக்கு இப்படி நடக்குது. அரண்மனையிலே விசாரிக்கும்படிக்கு கொண்டு போகும்போது பொழுது எந்த சீஷர்களுமே அவரோட கூட இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக காய்பாவோட அரண்மனையிலே கொண்டு செல்லப்படுகின்றார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிக்கே கர்த்தர் எல்லாவற்றிற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாமே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. உங்க கரு உருவாறதுக்கு முன்னாடியே உங்க பெயர், நீங்க எங்க குடியிருக்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே முன்குறிக்கப்பட்டு இருக்குது. கர்த்தரின் சித்தத்துக்குன்னு படிக்கு என்னை ஒப்பு கொடுத்து நீங்க வாழும் பொழுது உண்மையாலுமே உங்களுடைய காலங்களிலேயும் தேவனுடைய சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி அதன்படியே செய்து முடிக்க அவர் நமக்கு வல்லவராய் இருக்கின்றார். கர்த்தர் தாமே இந்த ஒவ்வொரு பகுதிகளையும் தியானங்களையும் அவர் வலது கையினாலே ஆசீர்வதிப்பாராக. God bless each and everyone. Shalom.